ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்கள் போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்கள் ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரையா தேவரான்னு சொன்னால் அவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். தாய்ப்பால் எங்கே குடித்தார்? அவர் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேலே கோபம் வரணும், யாருக்குமே வரணும், முக்குலத்தருக்கு வரணுங்க. தேவராய மேலே கோபம் வரணும்னா முக்குலத்தருக்கு வரணும். ஏன்டா இவ்வளவு நாங்கள் கொண்டாடினா நம்ம ஜாதியில் பிறந்த எங்கள் ஜாதிக்காரன் ஒன்றும் பண்ணாமல் பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்கிறேன், தேவராய கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்கள் எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எதிரானவராக தேவரை நீங்கள் புரிய வச்சுருக்காங்க. அப்போது கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் போதில்ல இங்கே வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாற்றி போட்டுரும். அதை சொல்கிறதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்கே நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்குது, அதுவும் கொண்டு வரணும் அடுத்து. அதனால் யார் தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு? தேவர்னு எப்படி ஒரு ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு? தேவர்மானை பார்த்துட்டு தேவதாயா கோவப்படணும். அங்கே தேவரத்தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கடா படிக்கணும் காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்கள் படம் எடுத்துட்டு கடைசியாக தேவரத்தை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்குள்ள கோவம் வரணும், முக்குளத்தில் கோவம் வரணும். கடைசியாக தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாட பண்ணது.